இந்த வகுப்பில் நாம் ஜெய்மினி சொல்லும் காரகங்கள் என்றால் என்ன, அவற்றை எவ்வாறு கணிதம் செய்வது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். மகரிஷி ஜெய்மினி என்பவர் நமது 18 ரிஷிகளின் வரிசையில் பார்க்க போனால் பராசரர் காலத்துக்கு பிந்தைய காலத்தை சார்ந்தவர். அவர் பராசரர் முறையின் ஊடாக பராசரர் சொன்ன பல கூறுகளிலிருந்து அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஜோதிட பலன் கூறும் முறையை கட்டமைக்கிறார். இந்த முறையில் முக்கியமாக ஆத்ம காரகன் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. காரகர்கள் என்று 7 வகையான காரகர்களை ஜெய்மினி வரிசைப்படுத்துகிறார். இந்த ஜெய்மினி முறையிலேயே பருப்பொருளான உள்கிரகங்கள், நிழல் கிரகங்கள் தவிர்த்து 7 கிரகங்களானவை அடையாளம் காணப்படுகின்றன. பராசரர் முறையில் காரகங்கள் என்பது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிலையானது. ஆனால் இந்த ஜெய்மினி முறையில் 2 வகையான காரகத்துவங்கள் சொல்லப்படுகின்றன. காரகத்துவம் என்றால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு யார் பொறுப்பு என்பது காரகத்துவம் ஆகும். அதாவது சூரியன் என்றால் ஒரு தந்தையை குறிக்கும் என்று நாம் பராசரர் முறையில் சொல்வது போல, ஒரு ஆத்ம காரகன் என்பது ஜெய்மினி முறையில் குறிப்பிட்ட ஜாதகரை குறிக்கும். அவருடைய ஆத்மாவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் ஆத்ம காரகன். இந்த ஆத்ம காரகன், நமத்திய காரகன், பிதா காரகன், மாதா காரகன், புத்திர காரகன், தூர உறவு காரகன் மற்றும் தாரா காரகன் என்பவை யாவும் ஜெய்மினி முறையில் சொல்லப்படுகின்ற கலைச்சொற்கள். அவற்றை தாண்டி பொது வெளியில் அவற்றுக்கு வேற எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த வார்த்தைகளை மிகவும் கவனமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள் மட்டும்தான் நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும். இந்த ஆத்ம காரகன் என்பது ஜெய்மினி முறையில் மாறுபடக்கூடியது. 2 விதமான காரகங்கள் உள்ளன. அதாவது சூரியன் என்பது எப்பொழுதும் தந்தையை குறிக்கும் என்பது போல, நிலையான காரகம் என்பது ஜெய்மினியில் சூரியன் என்பது ஆத்மாவை குறிக்கும். அதை அடுத்து மாறுபடுகின்ற காரகத்துவம் என்பது இந்த ஆத்ம காரகன் என்பது ஒரு ஜாதகரின் பிறந்த ராசி கட்டத்தில் எந்த ஒரு ராசியாக இருந்த போதிலும் அதில் அதிக பாகை பெற்ற கிரகமானது ஆத்ம காரகன் என்று கூறப்படுகிறது. அதாவது நீங்கள் ராகு, கேது, லக்னம் தவிர்த்த பிற 7 கிரகங்களையும் அந்த கிரகங்கள் ஒரு ராசியில் பெற்ற பாகையின் அடிப்படையில் இறங்கு வரிசையாக, அதாவது அதிக பாகை உள்ள கிரகத்தை முதலிலும் குறைந்த பாகை உள்ள கிரகத்தை கடைசியாகும் என்ற அடிப்படையில் நீங்கள் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தினால் இதில் அதிக பாகை பெற்ற கிரகமாக முதலில் வருவது ஆத்மகாரகன் எனப்படும். இந்த இடது பக்கத்தில் உள்ள ஜாதகத்தில் ஒரு உதாரண ஜாதகம் காட்டப்பட்டுள்ளது. மேலே உள்ளது ராசி கட்டம் பாகை அளவுகளோடு, அதன் கீழே உள்ளது ராசி கட்டம் இடது பக்கம் காட்டப்பட்டுள்ளது, நவாம்ச கட்டம் வலது பக்கம் காட்டப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புதன் என்பது 26 பாகை, 54 கலைகள், 19 விகழ்கள் என்ற அளவை பெற்றுள்ளது. நீங்கள் வேறு எந்த ஒரு கிரகத்தையும் எடுத்து பார்த்தாலும் ராகு தவிர்த்து, லக்னம் தவிர்த்து மற்ற கிரகங்கள் பெற்ற பாகை அளவுகள் இவற்றை விட குறைவாகவே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வகையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் புதன் கிரகமானது அதிக பாகை பெறுவதால் அது ஆத்மகாரகன் என்ற அந்தஸ்தை பெறுகிறது. இப்படியே நீங்கள் ஒவ்வொரு கிரகமாக வரிசைப்படுத்திக் கொண்டே வந்தால் புதனுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தால் சூரியன் 21 பாகை 19 கலைகளை பெற்று 2ஆம் இடத்தில் வருகிறது, அமத்திய காரகன் என்று வருகிறது. இறுதியாக நீங்கள் பார்த்தால் 7ஆவதாக தாரா காரகன் அல்லது உங்களுடைய துணைவர் காரகன் என்ற கணக்கில் நீங்கள் பார்க்கும்போது சனி கிரகமானது கும்பராசியில் 2 பாகை 14 கலை 10 விகல்கள் என்ற அளவோடு உள்ளது. இது மிகவும் ஒரு எளிமையான நேரடியான காட்சிப்படுத்தி கணக்கிடும் முறை.